ஒன்று நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தை வருகிறது. ஒரு வார்த்தை 18:6 தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதே வார்த்தை அதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி இடத்திலே தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2 முறை ஒரே வார்த்தை ஒரே அதிகாரத்திலே ஒரே புஸ்தகத்தில் வருவது ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த வசனத்தை வைத்து நான் சங்கீதம் 121 எனக்கு ஞாபகம் வருகிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உன்னை நிழலாயிருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கியும் வரத்தையும் எதிர்ப்பு கொண்டு காப்பார் 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 காப்பார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 படிக்கிறேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மருத்துவரில் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருத்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். காக்கிற தேவன் நம்மை காக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும், மேகஸ்தம்பம் பகலிலேயும் அக்னி ஸ்தம்பம் இரவிலேயும் 24 மணி நேரம் அவர்களை காத்தது எனக்கு அருமையானவர்களை. காக்கிற தேவன், காக்கிற கர்த்தர். இதை வசனம் ஒரு தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 1 நாளாகமம் 18 6வது வசனம் 6வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் மறந்து விடாதுங்கள். தாவீது போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அவன் கோலியாத்தினுடைய கையிலிருந்து காப்பாற்றினார், சவுளுடைய கையிலிருந்து காப்பாற்றினார், பல விரோதிகளுடைய கரத்திலிருந்து காப்பாற்றினார். சாத்தானுடைய கரத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவார். அவனுடைய அந்த திட்டத்திலிருந்து, அவனுடைய அந்த மோசமான திட்டத்திலிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். பல முறை நானும் மரணம் அடைய தருவாய் போயிருந்தேன். 15 முறை என் வாழ்க்கையிலே நான் மரித்திருக்க வேண்டியது. ஆனால் என்னை காப்பாற்றினார் ஆண்டவர். காப்பாற்றுகிற தேவன். ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக என்னோட நுரையீரலில் தண்ணீர் நிறைந்து விட்டது. ஒரே பயங்கரமான மோசமான நிலைக்குள் ஆகினேன். கடைசி நிமிடத்தில் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அந்த வியாதியினுடைய அந்த அகோரத்திலிருந்து காப்பாற்றுவார், சாத்தானுடைய கரத்திலிருந்து காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூட வல்லமை உள்ளவர். தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் தீர்க்க தரிசனம். God bless you.